ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு கரம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லேருந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இது வந்து 1.5 கிலோ சிக்கனு, 1 கிலோ ரைஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். 10 பேர் இதில் சாப்பிட்லாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்கள் தேவைக்கு மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ சமைக்கலாம், ருசிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்: சோம்பு, ஜீரகம், பட்டை, கசகசா, ஜாதிக்காய் கொஞ்சமாக, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, அப்புறம் கல்பாசி வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கோம். இதில் ஜீரகம் வந்து மென்ஷன் பண்ணல, காமிக்கல. நீங்கள் அதை ஆட் பண்ணி அதை ஒரு பவுடராக ரெடி பண்ணிக்கணும். இது வந்து தாளிப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: பிரிஞ்சி இலை, நட்சத்திரப்பூ, கிராம்பு, பட்டை, மராட்டி மொக்கு, ஏலக்காய். இப்போ கரம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு சோம்பு, ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, மிளகு, கல்பாசி, கசகசா, ஜாதிக்காய் எல்லாத்தையுமே ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வர்ற பவுடர் வந்து இந்த மாதிரி குறக்குறப்பான பவுடராக கிடைக்கும். இது வந்து இந்த 1.5 கிலோ சிக்கன், 1 கிலோ ரைஸ் சொன்னேன் இல்லையா, இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணுற கரம் மசாலா பவுடர். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான ரைஸ் எடுத்துக்கிறோம். 1 கிலோ ரைஸ் எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடுறோம். நான் எடுத்துருக்கிற ரைஸ் பார்த்திங்கன்னா துளசி பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜீரக சம்பா, பாசுமதி இதெல்லாம் விட என்னமோ வெரைட்டியான ரைஸ்லாம் இருக்குது. அதிலலாம் நம்ம செய்கிற டேஸ்ட்டை விட இந்த துளசி பச்சரிசியில் செய்கிறப்ப பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த ரைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான வெங்காயம் 300 கிராம் எடுத்திருக்கோம். தக்காளி 200 கிராம் எடுத்திருக்கோம், கட் பண்ணி எடுத்தாச்சு. பூண்டு ஒரு 20 பல், இஞ்சி ஒரு கையளவு எடுத்தாச்சு. எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 3 எடுத்துருக்கோம் பெருசு. இப்போ தாளிப்புக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு தேவையான கடலை எண்ணெய் 200 கிராம் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இப்போ ஊற்றிக்கிறோம். இந்த எண்ணெயோட நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள்லாம் இதில் சேர்த்துக்கணும். நான் இதில் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆல் ஸ்பைசஸ் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா பட்டை, கிராம்பு எல்லாத்தோட வாசனையும் இதில் இருக்கும். அந்த இலை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிரிஞ்சி இலை யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை, பச்சை மிளகாவை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கிடணும். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும், பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். ஸோ உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு வதங்குறோம். இதோட கலர் வந்து லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோடது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவு சிக்கன் வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கோம். இதை கழுவி எடுத்தாச்சு, சுத்தப்படுத்தி. வெங்காயம் இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கரம் மசாலா, அதை அப்படியே சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கண்டென்ட் வந்து இந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அரைச்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதை நல்லா இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு, கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கைப்பிடி அளவு புதினா இதில் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு, அதோட தக்காளியை சேர்த்து வதக்கிக்கிறோம். கொஞ்சம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம்
அதோட மிளகாத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இதோட இந்த சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தயிர் சேர்த்துக்கிறோம். இதில் நாங்கள் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணல. நீங்கள் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணணுன்னாலும் ஒரு ½ லெமன் எடுத்து அதோட எக்ஸ்ட்ராக்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தயிரை விட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடுறோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறோம். நல்லா எண்ணெய் அந்த தயிரோட இது எல்லாம் பிரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரிசியை கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துட்டு அந்த ரைஸை ஃபுல்லாக இதோட சேர்த்துட்டு இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறப்பயே வாசம் அப்படியே தூக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிற இந்த பிரியாணியை அடிச்சுக்கவே முடியாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். இந்த கண்டென்ட்டுக்கு 3 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். தண்ணி எதில் நம்ம மெஷர் பண்ணோமோ அதில் 2 மடங்காக எடுத்துக்கணும். எடுத்துட்டு தண்ணியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிஞ்சு வர்ற வரைக்கும் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நல்லா கொதிஞ்சு தண்ணி ரெடியூஸ் ஆகிருக்கு. அந்த டைமில் ஒரு துணியை ஈரப்படுத்தி புழிஞ்சி அது மேலே போட்டுட்டு மேலே மூடி போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே தண்ணி பிடிச்சி வெயிட் வச்சுருவோம். அம்மா இப்படி தான் எப்போவும் வந்து தம் வைப்பாங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தம் வச்சதுலேருந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நெய்யும் புதினா மல்லி இலையெல்லாம் சேர்த்துருக்கோம். நெய் தடவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தடவை லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. யார் யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ, இல்லை நம்மளால் செய்ய முடியாது கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்காம இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் இதே அளவு மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.